Hello students, இன்னைக்கு 10th மேக்ஸ்ல எக்ஸசைஸ் நம்பர் 2.5ல 10th சம் பார்க்க போறோம். So 10th sum, in a theater there are 20 seats in front row and 30 rows are there allotted. Each successive row contains 2 additional seats than its front row. How many seats there in the last row? அப்படி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தியேட்டர்ல 20 seats in front rowல இருக்கா. So 20 seats in front rowல இருக்கு. ஈச் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 20 seats in front row and 30 rows were allotted. மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்கு? 30 rows இருக்கு. ஸோ ஒரு ரோ 2 ரோ அந்த மாதிரி 30 rows இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல ஈச் சக்சசிவ் ரோ கண்டெயின் 2 அடிஷனல் சீட்ஸ். இது இங்க 20 சீட்ஸ் இருக்குன்னா இந்த 20 சீட்ஸ் இருக்கு, இங்க 20 சீட்ஸ் இருக்குன்னா இதை விட பின்னாடி இருக்க சீட்ல ஒரு 2 சீட் அடிஷனலா இருக்குன்றாங்க. அதை விட பின்னாடி இருக்க சீட்ல இன்னும் 2 சீட் அடிஷனலா இருக்கு. இதே மாதிரி 30 ரோஸ்க்கு அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ அப்போ லாஸ்ட் 30th ரோல எத்தனை சீட்ஸ் இருக்குன்றது நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற கொஸ்டின். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ரோ இருக்குது? ஃபர்ஸ்ட் 20 சீட்ஸ்ல 20 சீட்ஸ் இருக்கு. அப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் ஏ வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 20. ஸோ ஏன்றது என்ன? T1. ஓகேவா? இப்போ T1 20னா ஈச் ரோ 2 அடிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஈச் ரோ 2 அடிஷனல் சீட் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ T1 20 அப்படின்னா T2 22, T3 24. 2 ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது 20, 22, 24, 26 இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம அரித்மெட்டிக் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அரித்மெட்டிக் ஃபார்முலா இப்போ இதுல என்ன தெரியுது உங்களுக்கு? A is equal to 20, D is equal to T2 minus T1. ஸோ T2 வேல்யூ வந்துட்டு 22 மைனஸ் T1 ஓட வேல்யூ 20. ஸோ 20 போடும்போது ஸோ D is equal to 22 minus 22. ஸோ D ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. D கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணோம்? T2 minus T1 எடுத்தோம். ஓகேவா? ஸோ இப்போ அரித்மெட்டிக் ஃபார்முலா போடலாம். Tn is equal to A plus n minus 1D. ஓகேவா? Tn மொத்தம் எத்தனை ரோ இருக்கு? T30 is equal to 20. A ஓட வேல்யூ வந்துட்டு 20 plus 30 minus 1. D ஓட வேல்யூ என்னது? நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 2. ஸோ 2. இப்போ 20 30 இருந்து 1 போச்சுன்னா பிளஸ் 29 மல்டிப்ளை 2. ஓகேவா? ஸோ 29 மல்டிப்ளை 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 58 கிடைக்குது. 20 plus 58 78. ஸோ T30 is equal to 78. ஸோ 30th ரோல நமக்கு மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்கும்? 78 சீட்ஸ் இருக்கும். ஓகேவா? கண்டுபிடிச்சோமா? இந்த சம் ரொம்ப ஈஸியான சம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.